கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 யோவான் 2:23. 1 John 2:23. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். என்ன, குமாரனும் பிதாவும் ஒன்று. ஏன்னா குமாரனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிதாவை ஏற்றுக்கொள்கிறீங்க, குமாரனை மறுதலிச்சிங்கன்னா பிதாவை மறுதலிக்கிறீங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் குமாரனாகிய கிறிஸ்துவாய் பூமியில் ஜனிப்பித்தார். அப்போ நீங்கள் குமாரனை மறுதலிச்சிங்கன்னா நீங்கள் பிதாவாகிய தேவனை மறுதலிக்கிறீங்க. குமாரனாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறீங்க. யோவான் 5வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். அதே மாதிரி யோவான் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில், என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். அப்போ என்ன, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிதாவை ஏற்றுக்கொள்கிறீங்க, என்னைய பகைத்தீங்கன்னா நீங்கள் என்ன பிதாவையும் பகைக்கிறீங்க என்று சொல்லக்கூடியதா. இதேத 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். எப்படி, நீங்கள் அவர்தான் குமாரன் தான் என்று நீங்கள் அறிக்கை செய்யும்போது அப்போ பிதா உங்களுக்குள்ளே வந்து நிலைத்திருப்பார், நீங்களும் பிதாக்குள்ளே நிலைத்திருப்பீங்க. அதே மாதிரி 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்போ என்ன, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது, இருவரும் ஒருவரே. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டா மற்றவரையும் ஏற்றுக்கொள்கிறீங்க, ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தினா மற்றவர் மேலே அன்பு செலுத்துறீங்க, ஒருத்தரை வெறுத்தீங்கன்னா மற்றவரையும் வெறுக்கிறீங்க. குமாரனாகிய கிறிஸ்துவை பகைத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை பகைக்கிறீங்க. அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்று. அதை தான் இங்கே மிக தெளிவாக யோவான் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவர் 2வது நிருபம் 9வது வசனத்தில், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நினைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைக்கிறவன் எவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்ன, நீங்கள் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது. ஒருத்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிறீங்க. குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீங்க. குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அன்பு செலுத்தும் போது பிதாவாகிய தேவனில் அன்பு செலுத்துகிறீங்க. அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்று, இருவரும் தேவனே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் இந்த திருத்துவம் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா திரியேக தேவன் என்பது நமக்கு புரியாது. ஏன்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்பாற்பட்டது. என்ன நமக்கு சொல்ல, உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதிலே 2 பதம் இருக்குது. தேவன் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய 2 பதம் இருக்கிறது. ஏலோகிம் என்று சொல்லக்கூடிய எபிரேய மொழி தான் சொல்லப்படுகிறது. அதற்கு பன்மையில் சொல்லக்கூடியது. பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம், ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்க்குறோம், நமது காரியமாய் யார் போவார் என்று சொல்லக்கூடிய ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்று வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில் அவர் மேலே வரக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்பொழுது பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நமக்கு சில காரியங்கள் புரியுறதில்லை, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. தேவன் சகல உலகத்தையும் படைத்து சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு. அவரை என்னுடைய அறிவுக்குள்ள, என்னுடைய இந்த மூளைக்குள்ள எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருந்தேன்னா நான் தேவனை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்க முடியும். அப்போ என்ன, சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்று. ஆனால் அவர்கள் தனித்தன்மை உள்ளவர்களாய் தனியாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவனே என்பதை நாம் அறிக்கை செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்கிறோம். வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எங்களுடைய எண்ணங்களுக்கு, எங்களுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு புரிந்து கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் உம்மை விசுவாசித்து பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் ஒருவரே என்று நாங்கள் முழுமையாய் விசுவாசித்து உம்மை பின்பற்றி வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.